ஹைமா அதை பாருங்கடா, பாவக்காய் ஃப்ரை சொல்லித்தரேன் பாருங்கள். பாவக்காய் ரவுண்ட் ரவுண்டாக திக்காக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்டு 1 இன்ச்சுக்கு அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து தண்ணியில் புளி கரைச்சி கொஞ்சமாக திட்டமாக ஊற்றிட்டு, எதுக்குன்னா அந்த கசப்பு எடுக்கிறதுக்காக, அது சாஃப்ட் ஆகிறதுக்காக, அவ்வளோதான். சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் தட்டியில் வச்சு ஃபேன் கீழே ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து எண்ணெய் வச்சு வடை சுடுற மாதிரி நல்லா டீப்பாக ரெட்டிஷாக ஃப்ரை பண்ணிடணும் நல்லா. அதுக்கப்புறமா இந்த பாருங்கள், அதுக்கு மசாலா வந்து அதை எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம், தேங்காய் பத்தை வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு நல்லா காரம் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கடாயில் வந்து எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காரத்தை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணதை எடுத்து அதில் போட்டுட்டு எல்லாமே கலர்ற மாதிரி நல்லா சேர்த்துக்கணும். அவ்வளோதான்டா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. இதை பாருங்கடா, பாவக்காவை பார்த்தீங்களா, எண்ணெயில் போட்டு எப்படி பொரிச்சிட்டேன்னு. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து சிகப்பாக கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆற வரைக்கும் வந்தோம். பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இது பாருங்கள், காரம் அடிச்சு வச்சுருக்குன்னா கடாயை வச்சு எண்ணெய் வச்சு இதை போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாவக்காவை அதில் கொட்டி பெரட்டி எடுத்துடணும். ஓகே, இதை பாருங்கம்மா, எண்ணெய் வச்சு கடாயில் தாளிக்கெல்லாம் கூடாதுடா, வெறும் அந்த தேங்காய் பார்த்தீங்களா எப்படி வந்து முத்தையாக இருந்தது. இது நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போய்ட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது இந்த ஃப்ரை பண்ண பாவக்காவை எடுத்து அதில் கொட்டிக்கணும்டா. கொட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை பெரட்டிக்கணும். அவ்வளோதான்டா. இல்லை அவ்வளோதான். இப்போ அது ஃப்ரை ஆகிட்டதுனால இது சும்மா எல்லாத்துக்கும் எல்லா பக்கமும் ஒட்டிக்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த எவரெஸ்ட் ஸ்நேகிதி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ எல்லாருமே விருப்பப்பட்டு எப்படி பண்ணணும் கேட்டு இதை வந்து லைக் பண்ணி கற்றுக்கிட்டாங்க. வாழைக்காய் ஃப்ரையும் இதையும். ஓகேவா, வாழைக்காய் ஃப்ரை இன்னொரு நாள் போடுறேன். இந்த பாவக்காய் ஃப்ரையை கற்றுக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காவே தெரியாது.